ஆமாப்பா, நாம கொஞ்சம் அசந்தோம், அந்த பொறுக்கி பையன் மகேஷ் ரேவதி கழுத்துல தாலி கட்டிடுவான். அது மட்டும் நடக்க கூடாதுப்பா, பாத்துக்க. என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம இருக்கும்போது அப்படிலாம் நடக்குமா? நாம 3 பேர் இருக்கும் போதே நமக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு கூட இதோ மண்டபம் வரைக்கும் இந்த கல்யாணம் ப்ரொசீட் ஆகி வந்துருச்சே. 90% வரைக்கும் நம்ம வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நாம அசால்ட்டா இருந்தோம்னா மீது 10% நடந்து கல்யாணமும் முடிஞ்சு அந்த மகேஷ் ரேவதிக்கு புருஷன் ஆயிடுவான், எனக்கு சகலையாவும் ஆயிடுவான். பாத்துக்கோங்க. எங்க நம்ம தானங்க விட்டு பிடிச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் புலமாம இருங்க. எப்பா, இப்ப எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கு, அத உங்ககிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? மாப்பிள ஜம்பு மாதிரி இழுக்காதீங்க, விஷயத்த சொல்லி தொலைங்க. அந்த பொறுக்கி மகேஷ் சப்போஸ் ஏதோ ஒரு சான்ஸ்ல எனக்கு சகலை ஆயிட்டான்னு வையி, அந்த கேளுகட்ட மாயாவனை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலையே, கொஞ்சம் சொல்லுங்களேன். மாப்பிள அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவ்வளவு ரோசம் உங்களுக்கு இருந்தா பேசாம காவியை கட்டிட்டு காசிக்கு போயிடுங்க. அப்போ உங்க பொண்ணோட வாழ்க்கை? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கையில ஒரு கட்டை எடுத்து மண்டையில போட்டுரும். அப்படியே எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை விட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, சில சமயம் நீங்க சரியா பேசுறீங்க, சில சமயம் என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க சொல்ல வந்தது கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்களேன். சரிப்பா, இப்ப இந்த கல்யாணம் நடந்துட்டா என்ன செய்யறதுங்கிறதா என்னுடைய பயமே. நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க. அத்தையோட ஃப்ரெண்டு மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். அவங்களுக்கு இப்போ கண் பார்வை சரியா இருக்கணும். அவங்களை எப்படியாவது மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து ரேவதி கிட்ட மாயா மகேஷ் பத்தின உண்மையை சொல்ல வச்சாலே போதும். ரேவதி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. சூப்பர் ஐடியாப்பா. சரியான ஐடியா மாப்பிள. ஆனா ஒரு விஷயம். என்ன மாமா? கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் முக்கியம் இல்ல மாப்பிள. ரேவதி கழுத்துல நீங்க தாலி கட்டணும், எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். மாமா ப்ளீஸ், அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். முதல்ல ரேவதி இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும், அதை பத்தி மட்டும் இப்ப பேசுவோம் மாமா. ஏன்பா, நாங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றோம், இப்பவும் நீ மனசு மாறாம இவ்வளவு பிடிவாதமா இருக்கியே? ஏன்? சாரி, அடமட்டாவே இருக்கியே ஏன்? ஏங்க, ரேவதியை கல்யாணம் பண்ற விஷயத்த பாட்டி தான் ஆரம்பிச்சாங்க, இப்ப நீங்களும் அதை பிடிச்சிக்கிட்டீங்களா? கொஞ்ச நேரம் அதை பத்தி பேசாம இருங்களேன். சரி மாப்பிள, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்றபடியே முதல்ல ரேவதி கல்யாணத்தை நிறுத்துறத பாப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல அந்த டாக்டருக்கு போன் பண்ணி இங்க வரவழைக்க பாருங்க. ஓகேமா. ஹலோ மேடம், நான் சாமுண்டீஸ்வரி மேடமோட டிரைவர் பேசுறேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? உங்களோட கண்ணு கட்டு பிரிச்சுட்டாங்களா மேடம்? இப்போ உங்க ஹெல்த் ஓகேவா? பிரிச்சுட்டாங்கப்பா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். மேடம், ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தபோது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல மேடம். ஆமா, அதான் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் வேணா வீட்டுக்கு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க கல்யாண மண்டபத்துல இருக்கேன் மேடம். நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு தான் வரேன், அங்க வச்சு பேசிக்கலாம். சரிங்க மேடம், நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன். மாப்பிள, டாக்டர் என்ன சொன்னாங்க? அவங்க இங்கதான் வரேன்னு சொல்றாங்க. சூப்பர்ப்பா. இங்க வச்சு அவங்க கிட்ட பேசி ரேவதி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல வச்சிடலாம். மாமா, டாக்டர் வந்து சொன்னதுமே இந்த கல்யாணம் கன்ஃபார்மா நின்னுடும். ஆனா இதே மேடையில கார்த்திக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க மாப்பிள? இங்க பாருங்க, நீங்களும் நானும் மட்டும் களத்துல இறங்கினா போதாது, பாட்டியையும் களத்துல இறக்கணும். அப்போதான் நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். அம்மா வந்து நமக்கும் சப்போர்ட்டா தான் இருக்கும். மாமா, உடனே போன் போட்டு வர சொல்லுங்க மாமா. இதோ பண்றேன் மாப்பிள. ராஜராஜன், ராஜராஜா சொல்லியா? அம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க மண்டபத்துல ரேவதி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம். நீங்களும் பக்கத்துல இருந்தா எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்ல. உடனே புறப்பட்டு வாங்கம்மா. உடனே வரையா? என் பேரன் பேத்தி கல்யாணத்தை விட எனக்கு வேற என்னையா முக்கியமான வேலை இருக்கு? நான் வரையா, இப்பவே கிளம்பி வரேன். எங்க அப்பா முருகன் சொன்ன மாதிரி என் பேரனுக்கும் என் பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்கும். அது நல்லபடியா நடக்கும்யா. என் கையால அட்சதையை போட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணத்தான் போறேன். ஆமா, அதெல்லாம் அங்க இருந்து பண்ண முடியாது, இங்க வந்தாதான் பண்ண முடியும். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. சரியா சரியா, உடனே கிளம்பி வரையா. அஜ்ஜோ, என்னமாமா, பாட்டி வரட்டாங்களா? உடனே வந்துருவாங்க மாப்பிள. இத பாருங்க, நாம எல்லாரும் சேர்ந்துட்டோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தான் மாமா.
பாத்தீங்களா? ரேவதி, பாட்டி ஏய் நில்லு.